வணக்கம். 12வது முடிச்சதும் அடுத்து என்ன பண்றது? இந்த ஒரு கேள்வி மாணவர்களையும் சரி, பெற்றோர்களையும் சரி, எவ்ளோ பெரிய குழப்பத்துல ஆழ்த்துதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட்டா? இன்னைக்கு இந்த தொகுப்புல அந்த பெரிய குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். வெறும் பேச்சாவே இல்லாம, கரண்டா இருக்கிற டேட்டாவ வச்சு வெற்றிக்கான உண்மையான பாதைகளை நாம ஒன்னா சேர்ந்து டீகோட் பண்ண போறோம். நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 12ஆம் வகுப்புக்கு பிறகு சரியான பாதை எது? எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிகிரியை மட்டும் நம்ம கண்மூடித்தனமா துரத்திட்டு போறதா? இல்ல அதை விட பெட்டரான ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா? சீரியஸா சொல்லணும்னா இதுதான் பலருக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது இல்லையா? இந்த குழப்பத்தை ஈஸியா தீர்க்க இந்த தொகுப்பை நாம ஒரு 6 முக்கிய பகுதிகளா பிரிக்க போறோம். பாரம்பரிய படிப்புகளை தாண்டி என்ன இருக்கு, மெடிக்கல் கனவுகளும் மாற்று வழிகளும், கோர்ஸை விட காலேஜே முக்கியம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட பவர், ஸ்கில்ஸ் எப்படி சம்பளத்தை தீர்மானிக்குது, அப்புறம் இலவச கல்வி. இது எல்லாத்தையும் பத்தி தான் நாம ஷார்ட்டா கிறிஸ்பா பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். பாரம்பரிய படிப்புகளை தாண்டி நம்மளோட பார்வையை எப்படி விரிவுபடுத்துறது? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம இந்தியா உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரியாகவும் டிசைன் ஹவுஸாகவும் ரொம்ப ஃபாஸ்டா மாறிக்கிட்டு இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, எப்பவும் போல நாம யோசிக்கிற அந்த ஐடி துறையை தாண்டி மேனுஃபேக்சரிங், டிசைனிங்னு பல துறைகள்ல வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, எந்தெந்த துறைகள்ல டிமாண்ட் எகிரிக்கிட்டு இருக்குன்னு புரியும். உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் டிசைனுக்கு இசி, இப்போ எலக்ட்ரிக் வண்டிகளோட ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறதால இஇ மற்றும் ஆட்டோமொபைல், அப்புறம் எவர்கிரீன், சிவில் இன்ஜினியரிங். இது மட்டும் இல்லாம பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ அல்லது லா படிக்கலாம். இன்னும் சொல்ல போனா குற்றங்களை ஆராயிற ஃபாரன்சிக் சயின்ஸ் மாதிரி வித்தியாசமான படிப்புகளுக்கும் இப்ப மார்க்கெட்ல செம டிமாண்ட் இருக்குங்க. அடுத்து நம்ம 2வது பகுதி. இது நிறைய பேரோட கனவு. மருத்துவ கனவுகளும் அதுக்கான மாற்று வழிகளும். வாங்க இதோட யதார்த்தத்தை பார்க்கலாம். இந்த டேட்டாவை கொஞ்சம் கவனமா பாருங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற நீட் தேர்வோட உண்மையான நிலைமை இதுதான். கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்றாங்க. ஆனா இருக்கிறது வெறும் 11,000 சீட் மட்டும்தான். இதுல அரசு கல்லூரிகள்ல இருக்கிற இடம் இன்னும் ரொம்ப கம்மி. போட்டி எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு இதுலேருந்து நமக்கு நல்லா புரியுது, ரைட்? ஆனா இங்க தான் நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். எம்பிபிஎஸ் கிடைக்கலனா வாழ்க்கை இருண்டுடுச்சுன்னு அர்த்தமே கிடையாது. எம்பிபிஎஸ்ஸை விட நம்ம அதிகமா சாதிக்கக்கூடிய பல சூப்பரான மாற்று வழிகள் இருக்கு. பிடிஎஸ், சித்தா, ஆயுர்வேதா படிக்கலாம். நேச்சுரோபதி மற்றும் யோகாவுக்கு நீட் தேர்வே தேவையில்லை தெரியுமா? இன்னும் ரிசர்ச் பக்கம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா மைக்ரோபயாலஜி படிச்சு அடுத்த பெரிய தடுப்பூசியை கண்டுபிடிக்கிற ஒரு மாபெரும் சயின்டிஸ்டா கூட உங்களால கண்டிப்பா மாற முடியும். ஓகே, இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். இது ஒரு பெரிய விவாதம்னே சொல்லலாம். கோர்ஸை விட கல்லூரியை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம்? இங்க ஒரு குரூஷியலான பாயிண்ட் இருக்கு. எல்லாரும் ஒரு சுமாரான காலேஜ்ல மோஸ்ட் வாண்டட் கோர்ஸை படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா உண்மையான சக்சஸ் சீக்ரெட் என்ன தெரியுமா? ஒரு டாப் காலேஜ்ல ஓரளவுக்கு சுமாரான ஒரு கோர்ஸ் கிடைச்சா கூட அதை எடுத்து படிக்கிறது தான் உங்களுக்கு பல மடங்கு நன்மையை தரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு சாதாரண காலேஜ்ல கிடைக்கிற டிகிரி சர்டிபிகேட்டை விட ஒரு முன்னணி நிறுவனம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும். அங்க இருக்கிற தலை சிறந்த ஆசிரியர்கள், இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ், உலக தரம் வாய்ந்த வசதிகள், அப்புறம் மெயினா அங்க கிடைக்கிற எக்ஸ்போஷர், இதெல்லாம் ஒரு டாப் காலேஜ்ல மட்டும்தாங்க கிடைக்கும். அந்த நெட்வொர்க்கிங் தான் உங்க கெரியரையே மாத்தும். ஸோ அந்த டாப் காலேஜ்ல எப்படி சேர்றது? அதுதான் நம்ம 4வது பகுதி. நுழைவுத் தேர்வுகளின் சக்தி. இந்த ரகசிய கதவுகளை எப்படி திறக்கிறதுன்னு பார்ப்போம். நம்மள பல பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் நீட் இல்லனா ஜேஇ எக்ஸாம் மட்டும்தான். ஆனா ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு உங்களை டாப் யூனிவர்சிட்டிஸ்க்கு கொண்டு செல்ல 80க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. நினைச்சு பாருங்க, 80க்கும் மேல. இந்த தேர்வுகள் எல்லாமே பிரீமியம் நிறுவனங்களுக்குள்ள போறதுக்கான ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி. உங்களுக்கு டிசைனிங் பிடிக்குமா? என்ஐடி என்ட்ரன்ஸ் எழுதலாம். ஆர்கிடெக்சருக்கு நாட்டா எழுதலாம். நீங்க என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, கேட் தேர்வு எழுதி ஐஏஎம்ல மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். இன்னும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு சியூசிஇடி இருக்கு. லாங்குவேஜ் யூனிவர்சிட்டிஸ்ல பிரெஞ்சு, ஜெர்மன் படிச்சா அதிக சம்பளத்துல வேலை கிடைக்கும். கம்மி ஃபீஸ்ல பெஸ்ட் இடங்கள்ல படிக்க இதெல்லாம் ஒரு சூப்பரான வழி. அடுத்து நம்ம 5வது பகுதி. இதுதான் இந்த தொகுப்போட கிளைமேக்ஸ். திறமையே சம்பளத்தை தீர்மானிக்கிறது. எல்லாவற்றையும் சமன் செய்யும் அல்டிமேட் கருவி இதுதான். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்களேன். 51 லட்சம் ரூபாய் பெர் இயர். இது ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பையன் வாங்கின பேக்கேஜ் இல்ல. ஒரு சிங்கிள் பேரண்ட் வளர்த்த பையன் காலேஜ் முடிஞ்சதும் ஈவினிங்ல எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டு படிக்கும்போதே மைக்ரோசாஃப்ட்ல வாங்கின பேக்கேஜ் இது. அமேசிங் இல்ல? அடுத்து இத கவனிங்க. 58 லட்சம். ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்து இன்ஜினியரிங் படிச்ச ஒரு பொண்ணு தன்னோட படிப்புக்கு நடுவுல ஜப்பானிய மொழியும் சேர்த்து கத்துக்கிட்டாங்க. அதோட ரிசல்ட் இன்னைக்கு ஜப்பான்ல ஒரு டாப் கம்பெனில வேலை கிடைச்சு இவ்ளோ பெரிய பேக்கேஜ் வாங்குறாங்க. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் அவங்க லைஃபே மாத்திடுச்சு. இது அதை விட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். 65 லட்சம் ரூபாய். ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன் சாதாரண பிகாம் படிச்சுட்டு தன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி
கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஐஎம் கான்பூர்ல முடிச்சு இவ்ளோ பெரிய சம்பளத்துக்கு பிளேஸ் ஆகியிருக்காரு. ஸ்கில்ஸ் இருந்தா ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பேக்ரவுண்டோ பண கஷ்டமோ உங்க வெற்றியை கண்டிப்பா தடுக்க முடியாது. உங்க கையில இப்ப இருக்கிற அந்த ஸ்மார்ட் போன் தான் உங்களுக்கான மிகப்பெரிய வரம், இல்லைன்னா மிகப்பெரிய சாபம். கிளாஸ் ரூமை தாண்டி அந்த போனை யூஸ் பண்ணி நீங்க என்ன திறமைகளை வளர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க பணம் ஒரு தடையே கிடையாதுங்க. அரசு கொண்டு வந்த ஸ்வயம் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா 30,000க்கும் மேற்பட்ட கோர்ஸ்கள் முற்றிலும் இலவசமா இருக்கு. யூடியூப்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இலவசமா ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் டியூட்டோரியல்ஸ், கோடிங், லாங்குவேஜ் ஆப்ஸ்னு எல்லாமே உங்க விரல் நுனில இருக்கு. இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை ஃப்ரீயாவே கத்துக்கலாம். கடைசியா நம்ம 6வது பகுதி, பண கஷ்டம் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான தீர்வு. அனைவருக்கும் இலவச கல்வி, ஆனந்தம் ஃபவுண்டேஷன். உண்மையிலேயே நன்றாக படிக்கிற ஆனா குடும்ப வறுமையால் தவிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஆனந்தம் ஃபவுண்டேஷன் ஒரு மாபெரும் வரமா இருக்காங்க. ஜஸ்ட் ஃபோன் மூலமாவே நீங்க அப்ளை பண்ணலாம். அவங்க உங்க வீட்டுக்கு வந்து நேரில் விசாரித்து உறுதி செஞ்ச பிறகு உங்களை சென்னைக்கு வரவழைத்து காலேஜ் ஃபீஸ்ல ஆரம்பிச்சு தங்குமிடம் வரைக்கும் எல்லாமே முற்றிலும் இலவசமா வழங்கி படிக்க வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய சப்போர்ட் தெரியுமா? நாம இந்த தொகுப்போட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. எல்லாரும் போறாங்கன்னு சமுதாயத்தோட பிரஷருக்காக ஏதோ ஒரு பாதையில கண்மூடித்தனமா போக போறீங்களா, இல்ல உங்களுக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு உங்க வெற்றியை நீங்களே செதுக்க போறீங்களா? சாய்ஸ் உங்க கையிலவா இருக்கு. ஆல் தி பெஸ்ட்.